விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் அந்த தேர்தல் திருவிழா தொடங்கி அதிமும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய 19ஆம் தேதி வாக்குப்பதிவு. இன்னும் அதிகபட்சம் ஒரு 10 நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில் அந்த காவல்துறையினுடைய பணி எவ்வளவு சிரமத்துக்கு இடையில் எவ்வளவு தூரம் கஷ்டம், இரவு பகல் பாராது தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு இடையில் இந்த அரசியல்வாதிகளினுடைய அடாவடி. ஆனால் அது பொதுவாக அந்த ஊரில் கூட திருவிழா பாதுகாப்பு அது இது போனோம்னா அந்த ஊர் பெரியவர்கள் போலீஸாரை கூப்பிட்டு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிராம பெரியவர்கள் ஆனால் அந்த நாடகம் மற்ற அதுகளுக்கு தலைமை தாங்க வைப்பாங்க. ஆனால் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கு அப்படின்வாங்க, ரொம்ப மரியாதையாக நடத்துவாங்க. ஆனால் அந்த ஊர்லேயே ஒரு 4 அல்ற சில்லற இருப்பேன். ஆனால் சளிப்பையில் இருப்பாங்க. அவன் தனியாக போட்டான்னா சரி போலீஸ் ஸ்டேஷன் உரண்டை இருப்பாங்க. ஆனால் அது மாதிரி அந்த பெரும் தலைவர்கள் அதெல்லாம் அமைதியாக போய்கிட்டு இருக்கு. பாதுகாப்பை பொறுத்தவரை எதுவும் பிரச்சனை இல்லை. போலீஸு அந்த கஷ்ட நஷ்டங்களை தாங்கி அதனை தாண்டி ரொம்ப தெம்பாகவே எல்லா இடங்கள்லையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ளைங் ஸ்குவாட் பார்த்தாலும் சரி, பாதுகாப்பு கொடுக்குறது பார்த்தாலும் சரி. கடுமையான வெயில், மற்ற இதுகளை காட்டிலும் இந்த டைம் கடுமையான வெயில், அதனையும் பாராமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில் அங்கங்கே பார்த்தோம்னா ஒரு சில அல்ற சில்லறைகளினுடைய அந்த சேட்டைகள் பாருங்கள். 2 வீடியோ போட்டு விட்டுருக்கேன். அந்த மனிதர்கள் மரியாதையை முதல்ல பேசுங்க. உங்களுக்கு இவர்கிட்ட தான் பேசிருக்கிறேன். நீங்க யாரு? நீங்க என்ன ஐடி கார்டு இருக்கா? எடுத்து வெளியில நீ அறிவித்த ரவுடிகள் வீதிக்கு வந்திருக்கின்றோம். எங்களை ரவுடிகள் என்று அறிவிப்பு செய்த காவல்துறையே, உனக்கு நெஞ்சூரம் இருந்தால், உனக்கு திராணி இருந்தால் வீதிக்கு வா. ரவுடிகள் வந்திருக்கிறோம், வீதிக்கு வாங்கடா. ஒரு முடிவோடு இதில் பார்த்தீங்கன்னா, நான் இந்த கட்சி ரவுடித்தனம் பண்ணுது, அந்த கட்சி ரவுடித்தனம் பண்ணுது, அதனால் இந்த ரவுடித்தனம் பண்ணுற கட்சியை ஒதுக்கிட்டு நல்ல கட்சிக்கு போடுங்க, அந்த கெட்ட கட்சியை விட்டுருங்க, இதெல்லாம் சொல்ல வரல. இன்வேரியபிளி ஆல் பார்ட்டி எல்லா இதுலேயும் இருப்பேன். எல்லா இதுலேயும் அந்த ரவுடி பே இருக்கிறது இருப்பேன். அந்த தலைவர்கள் அதனை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. அது இருக்கிறது அவனை வளர்த்து விடுறதில் ஒரு வகையில் அவர்களுக்கு ஆதாயமும் கூட இருக்கும். அது வேறு விஷயம். அது பாலிடிக்ஸு. ஆனால் அதனால் முற்றிலும் நீங்கள் அரசியல்வாதியை குறை சொல்லவும் முடியாது. ஆனால் அதனால் அந்த நிலைமையில் இருக்குன்னு வைங்க. ஆனால் இப்போ போலீஸ் எப்படிங்க இப்படி ஒரு சிச்சுவேஷனில் எப்படி போலீஸ் டியூட்டி பார்க்குறது? உங்களுக்கு அந்த நீங்கள் சமீப காலத்திய போக்கில் பார்த்தீங்கன்னா, இப்போ சாத்தான்குளத்திற்கு முன்பு சாத்தான்குளத்திற்கு பின்புன்னு சொல்லி போலீஸ் உத்தியோகம் 2ஆக பிரிஞ்சு போச்சு. அது உயர் அதிகாரிகள் சென்ஸ் பண்ணியிருக்கீங்களோ இல்லையோ, அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அப் டு டிஎஸ்பி லெவலில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் அதிகாரிகள் சாத்தான்குளத்திற்கு முன்பு சாத்தான்குளத்திற்கு பின்பு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. மனோபாவம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது நல்லதும் கூட. ஏன்னா எந்த நேரம் எது நடக்கும் அப்படின்றது தெரியலை. யாரும் காப்பாற்றுறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா இந்த நிலையில் அப்படித்தான் இருக்கணும். இப்போ இன்னும் இந்த பொறுமையை சோதிக்கிற மாதிரி இது மாதிரியான அங்கங்கே ஏன்னா இப்போ வம்ப கட்டுறான், உரண்டை இழுக்கிறேன், வேணும்னே வாண்டுறேன், பாரு என்னடா சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இந்த கட்டத்தில் என்ன செய்வீங்க? இந்த கட்டத்தில் பொறுமையாக தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. அந்த இண்டிவிஜுவல் நீங்கள் பாதுகாப்புக்கு போயிருக்கீங்கல்ல, அந்த பாதுகாப்பில் நிற்கிற போலீஸு வா அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிடலங்க. அவன் தமிழ்நாடு டிஜிபியை கூப்பிட்றான். டிஜிபியை கையில் வச்சுருக்கக்கூடிய தமிழ்நாடு முதல்வரை கூப்பிட்றான். அவங்களுக்கே இல்லாத ரோசை நம்மளுக்கு என்ன இருக்குது? ஏன்னா இப்போ ஒரு ஏரியாவில் போய்கிட்டு இருக்கேன். அந்த ஏரியா போலீஸ் 4 போலீஸ் பாதுகாப்பு போகுதுன்னா போலீஸ் அப்படின்னு சொல்லி
நேரடியாக டேரிங்காக சவாலாக கூப்பிட்றான்னா அந்த பர்டிகுலர் 4 போலீஸையாக கூப்பிட்றேன். அவன் ஒட்டுமொத்த ஹெட் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவரை கூப்பிட்றேன். அவருக்கு தெரியாதா? உளவுத்துறை கொடுக்கலையா தகவல்? கொடுத்துட்டு கம்முன்னு தானே இருக்கிறாரு. அதனால் அது மாதிரி தான் எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி பொம்மை மாதிரி போயிட்டு பொம்மை மாதிரி வர வேண்டியது தான். அதுதான் சொல்கிறேன், சாத்தான்குளத்திற்கு முன்பு ஒரு மாதிரியான வேலை, சாத்தான்குளத்திற்கு பின்பு ஒரு மாதிரியான வேலை. அவ்வளோ பெரிய மேட்டில் யார் என்ன காப்பாற்றினது? அந்த கன்சர்ன் இன்ஸ்பெக்டர் மாட்டினார். இப்போ வரைக்கும் இப்போ வந்து பெயில் கிடையாது, உள்ளே இருக்காங்க அந்த டீமு. ஆனால் இப்போ வரைக்கும் பெயில் கிடையாது, விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. யார் மாட்டினது? 13 பேர் சுட்டு கொண்ட துப்பாக்கி சூடு தூத்துக்குடியிலேயே அந்த அப்போ இருந்த இன்ஸ்பெக்டர் தாண்டி ஆள் இல்லையாங்க. ஐபிஎஸ் யாருமே அதில் மாட்டலையே. அப்போ இருந்த தூத்துக்குடி எஸ்பிக்கு பங்கு இல்லையா? திருநெல்வேலி ரேஞ்சு டிஐஜிக்கு பங்கு இல்லையா? இங்கே மதுரை சவுத் ஜோன் ஐஜி 4 ஐபிஎஸ் எடுத்துகிட்டு போனார், அவங்களுக்கு பங்கு இல்லையா? யாருமே இல்லையா? அந்த இதோட முடிஞ்சு போச்சு. அருணா ஜெகதீசன் அறிக்கையில் கூட அந்த யார் ஐபிஎஸ்ஐலாம் வந்து ஒன்றும் சார்ஜ் பண்ணலையே. அவங்க சிபிஐ சார்ஜ் பண்ணி கொடுத்தாங்கல்ல சிஜிஎம் கோர்ட்டு மதுரையில். அதான் அந்த கோர்ட்டு தான் வந்து இது என்ன எவ்வளோ பெரிய விஷயத்துக்கு வெறும் இன்ஸ்பெக்டர் லெவலில் அவரை சார்ஜ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லி அந்த சார்ஜ் ஷீட்டை ரிட்டர்ன் பண்ணி மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதிலே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே வந்து நீதித்துறை நடவடிக்கையோ மற்ற எந்த நடவடிக்கையோ இல்லை அப்படின்னு டிபார்ட்மெண்டல் ரீதியான ஒரு நடவடிக்கை கூட கிடையாது. அது கூட பரவாயில்ல, ப்ரமோஷன் தான் கொடுத்து அவங்கள சென்னையில் வச்சுருக்காங்க பாதுகாப்பாக. எல்லாருமே சென்னையில் அதுக்கு அடுத்த கேட்டகரிக்கு ப்ரமோஷன் ஆகிட்டாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் அப் டு இன்ஸ்பெக்டர் அப்போ இருந்ததில்லை. அப்புறம் அவர் டிஎஸ்பி வேணுமா ஆனார். ஆனால் அந்த லெவலில் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் வந்து அவ்வளோ பெரிய மேட்ரிக்கே ஐபிஎஸ் வரமாட்டாங்க அப்படின்னுல. இப்போ இந்த சாத்தான்குளத்திற்கு பிறகு நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த வெல்பீயிங்கு, ஹவு டு பிஹேவ் வித் பப்ளிக்கு, எப்படி அவர்கள்ட்ட இனிமையாக பேசுகிறது, எப்படி ரிசப்ஷனிஸ்ட் போடுறது, எப்படி அப்படின்னு சொல்லிலாம் வந்து ட்ரைனிங் கொடுக்குறீங்கல்ல யார்? டிஎஸ்பி அண்ட் பிலோ. அதெல்லாம் மாறுறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து தங்களுடைய போக்கை மாற்றிக்கிட்டாங்க. இவங்க மாற்றும்போது அந்த ஐபிஎஸ்ஸு அவங்க மாற்றணும்ல. அது நீ அந்த பழைய மனோபாவத்தில் தானே இருக்க. இன்னமும் உனக்குள்ளே நீங்கள் மாற மாட்டீங்களா? மாற்றம்னு சொன்னோம்னா எல்லா நிலையிலையும் தானே ஒட்டுமொத்தமாக எல்லாரும் தானே மாறினா தானே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நல்ல போலீஸ் கிடைக்கும். அவர் அப்படியே தான் வேலை வாங்குவாராம். யார்? அந்த ஐபிஎஸ் வந்து அவர் எஸ்பி அப்படியே தான் இருப்பார், டிஐஜி அப்படியே தான் இருப்பார், ஐஜி அப்படியே தான் இருப்பார். அவன் வேலை வாங்குறது அப்படியே தான் வேலை வாங்குவாங்களா? இவங்க மட்டும் அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, எஸ்ஐ இவங்க மட்டும் போலீஸார் வந்து அந்த பப்ளிக்கோட இணக்கமாக இருந்து இன்முகத்தோடு சிரிச்சமேனு வேலை வாங்கணுமா? இல்லைன்னா வந்து அவங்க வந்து தண்டனைக்கு உள்ள வாங்கலாம். நீ இதே மாதிரி தட்டி கொடுத்து வேலை வாங்கு. அந்த போலீஸ் ஏன் அங்கே போய் அந்த மாதிரி கடுமையாக நடந்துக்கிட போகிறாங்க? நீ இதே மாதிரி உன்னுடைய சபார்டினேட்டை தட்டி கொடுத்து வேலை வாங்க. அவர்களுக்கெல்லாம் வந்து வெல்பீயிங் கோர்ஸு, அவர்களுக்கு வந்து எப்படி வந்து பொதுமக்களோடு நடந்து கொள்வது, ஏன் உன் சபார்டினேட்டோட எப்படி நடந்து கொள்வது அதை சொல்லிக் கொடுங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலையில் அந்த போலீஸார் மீன்ஸ் நான் சொல்கிறது வந்து அப் டு டிஎஸ்பி வரைக்கும் வச்சுக்கோங்க. அவர்களுக்கு 3 முனை தாக்குதலுங்க. ஒன்று பொதுமக்கள்கிட்ட இருந்து தாக்குதல், 2வது அரசியல்வாதிகள்கிட்ட இருந்து தாக்குதல், 3வது நீங்கள் யார் காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ உங்கள் உயர் அதிகாரிகள் அவர்களிடமிருந்து தாக்குதல். இந்த 3 தாக்குதலையும் சமாளித்து தான் நீங்கள் போக வேண்டியது இருக்குது. அது இந்த எலெக்ஷன் நேரத்தில் உங்களை டெம்ப்ட் பண்ணுறதுக்கான பல்வேறு வகையான சூழல் நிகழும். ஆனால் உங்களுடைய அதிகாரிகள், உங்களது பொதுமக்கள், அரசியல்வாதிகள் எல்லா நிலையிலையும் தாக்குதல் தொடரும். நீங்கள் தான் வந்து வெறுமனே பொறுமையை கடைபிடித்து, ஆனால் அந்த இடத்துல வந்து சமயோசிதம் மட்டும்தான் இங்கே கை கொடுக்குமே தவிர வேறு ஆய்வு அடாவடி ஒரு ஆள் காப்பாற்றுறது கிடையாது. ஏன்னா டக்குன்னு இன்றைக்கி லெவலுக்கு இது நடந்துச்சா? இப்போ இந்த வாரண்ட் எக்ஸிக்யூஷனு, அந்த பழைய வந்து 109, 110 அந்த ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பைண்ட் ஓவர் அதெல்லாம் தூக்கி ஆய்வுன்றீங்க இல்லை, அதெல்லாம் கட்டாயம் கொண்டு வரணும் அப்படின்னு இந்த நேற்று இந்த மாதிரியில் மதிச்சியம் காவல் நிலையத்தில் வந்து ஒருத்தன் ரிமாண்ட் பண்ணவே ஜெயிலுக்கு போனவே வந்து ஒரே நாள், ஆனால் ஆஸ்பத்திரியில் இறந்து போனான்னு மறியல் நடந்துச்சு மதுரையில். அதெல்லாம் என்னன்றீங்க? அந்த போலீஸு அந்த உயர் அதிகாரிகள் போட்டு டார்ச்சர் பண்ணுறது தானே. அந்த இன்ஸ்பெக்டருக்கு இப்போ கன்சர்ன் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அவருக்காக ஆசையாக இருக்கேன், இன்னும் இத்தனை பேர் எனக்கு கணக்குக்கு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த ரிட்டையர்டு எக்ஸ் சர்வீஸ்மேனு அதெல்லாம் கொண்டு வந்து ஒரு ஸ்டேஷனுக்கு இத்தனை பேர் கொடுங்கன்றீங்களே, வர்றானாக்கு உங்களுக்கு வர்றதுக்கு வந்து ஆசை காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல எக்ஸ் சர்வீஸ்மேனு. போய் கேளுங்க, ஒரு ஆள் கூட வந்து அன்வில்லிங்க பூரா. அதெல்லாம் வந்து ரெவன்யூ பார்த்துக்கணுங்க. ரெவன்யூ சைடு அவர் தானே எலக்ட்ரல் ஆஃபீஸரு, அவர் தானே தேர்தல் நடத்தும் அதிகாரி,
மாவட்ட கலெக்டரு, அவர் பார்த்துக்கிடுவார். அவங்க இதில் ரெவன்யூ அவ்வளோ பேர் இருக்காங்க, அதுவும் வந்து போலீஸுக்கு தான், அதுவும் போலீஸ் தான். இப்போ வந்து அந்த டார்ச்சரு. ஆனால் போய் கேட்டோம்னாலும் அந்த எக்ஸ் சர்வீஸ் மேலாம் போங்க சார், நீங்கள் வர்றையில் வந்து கேட்பீங்க, அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சுன்னா அதுக்கான அந்த ரெமுனரேஷனுக்கு நாங்கள் அங்கே போய் பாடணும் இங்கே போய் பாடணும் ஏவனும் ஒருத்தனும் கண்டுக்கிட மாட்டாங்க, அதுக்கான எந்த மரியாதையும் இருக்காது, இது எதுக்குங்க அப்படின்ட்டான். அதனால் வந்து அந்த நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, அந்த டிஎஸ்பி அண்ட் பிலோ த ரேங்க் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் சபார்டினேட்டு அந்த போலீஸ் பெர்சன்ஸு அவங்க வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்கணுங்க. உங்களை டெம்ப்ட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் சூழல் எல்லாம் நடக்கும். ஆனால் நம்ம அந்த இண்டிவிஜுவல் தான் அந்த உத்தியோகத்துக்கு பொறுப்பே தவிர உயர் அதிகாரிகளோ அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு மோசமான அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு வைங்க, அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அந்த எஸ்ஐ ஒரு 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு, இல்லைன்னா டிஸ்மிஸ் பண்ணியாச்சு, இல்லைன்னா எஃப்ஐஆர் போட்டாச்சு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னா அது முடிஞ்சிடும். ஆனால் அதான் சொல்கிறேன்ல, ஸ்டெர்லைட்டில் ஐபிஎஸ்சி யாருமே மாட்டலைங்க. ஏன்னா அதை 13 பேர் துப்பாக்கி சொல்லல, ஐபிஎஸ்சி யாரும் ஒரு ஆள் மேலே கூட கிடையாது. நீங்கள் மறந்துருப்பீங்க என்ன யாரும். ஆனால் அது மாதிரி போலீஸினுடைய ஒர்க்கு வந்து சாத்தான்குளத்திற்கு முன்பு ஒரு மாதிரி இருந்துச்சு, சாத்தான்குளத்துக்கு பின்பு பப்ளிக் பூரா கேட்குறான்ல, இப்படி தாண்டா நீங்கள் இது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான்ல, அப்புறம் எப்படி என்ன வேலை பார்க்க முடியும்? அதனால் ரொம்ப ரொம்ப அந்த கிளர்க் உத்தியோகம் மாதிரி பார்த்துவாங்க. ஆனால் மற்றபடி வந்து நீங்கள் இந்த கம்பை தூக்குறது அடாவடியாக இது பண்ணுறது ஏதோ ஒரு லேசாக ஒரு வார்த்தை, ஆனால் ஒரு ஃபில்த்தி லாங்குவேஜ் ஒன்று விட்டிங்கன்னா ரெடியாக இருக்கான் ஷூட் பண்ணுறதுக்கு. ஆனால் அதனால் உடனே நீயே அப்படி பேசுன, நீயே கையை வாங்கினா, நீயே காலை வாங்கினா, இதுதான் கேட்க முடியுமே தவிர வேற தனிப்பட்டு உங்களை காப்பாற்றுவதற்கு ஆள் கிடையாது. அந்த பகிர்தலுக்கு உட்படுத்தணும்னு நினச்சேன். சரின்னு அதுக்குன்னு எப்படித்தான் சார் வந்து சொல்கிற மாதிரி கிளர்க் உத்தியோகம் மாதிரி எப்படி சார் போலீஸ் உத்தியோகம் பார்க்க முடியும்? டெம்ப்ட் பண்ணுறானே, அந்த அளவுக்கு கோவப்படுத்துகிறானே அப்படின் போது நீங்கள் இந்த இடத்துல செய்யக்கூடிய என்னென்னா, இன்றைக்கி லெவலுக்கு அது கான்ஸ்டபிள் லெவலாக இருந்தாலும் எவ்ரிபடி ஹேவிங் ஸ்மார்ட் ஃபோனு, ஏன்னா வீடியோ எடுங்க, வீடியோ கவரேஜ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து வீடியோ எடுக்கிறோம்ன்ற பயம் வந்தாலே கொஞ்சம் குறையும். ஆனால் அதனால் அதை எடுப்போம், அவன் எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டான் அப்படின்றத வந்து அதுக்கடுத்து உயரதிகாரி காமிப்போம். அங்கே இருக்கக்கூடிய அந்த உளவுத்துறை ஐஎஸ் அவன்லாம் நம்பாதீங்க. ஆனால் இப்படி சொல்கிறானா அப்படி சொல்லுவேன், அப்படி மாற்றுறானா மாற்றுவேன், ரெண்டுக்கும் வந்து பொதுவாக இருப்பேன். அதனால் நீங்கள் அந்த ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி, அந்த சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி அதை வந்து படம் பிடிங்க. ஏன்னா உங்கள் வீடியோ எடுங்க, அதை இந்த சூழலில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டான் சார் அப்படின்னு சொல்லுங்கள், வழக்கு போடட்டும், அவங்க என்ன செய்கிறாங்களோ செய்யட்டும். அதனால் இதுதான் இப்போதைக்கு நீங்கள் செய்யக்கூடியது. பர்டிகுலராக இந்த எலெக்ஷன் வரைக்கும் ஆச்சும். ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு ஒரு ரெவ்யூ ஆகும் எல்லாமே. இந்த இதில் இவ்வளவு சூழ்நிலைகளை சந்தித்ததற்கு பிறகு போலீஸ் உயர் அதிகாரிகள் மத்தியில் அது எப்படியோ ஒன்று நடக்கும்ல, அப்போ என்ன வருதுன்றதை பார்ப்போம். அதனால் இந்த கட்டத்துக்கு உங்கள்கிட்ட அவசரமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது, முக்கியமாக இந்த எலெக்ஷன் டயத்தில். அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.